பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்குள்ள வசனத்தை அடிப்படையாக வைத்து இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, ஓய்வு நாளிலே நாங்கள் யாவரும் குடும்பமாய் உம்முடைய பாதத்திலே வந்து, தகப்பனே, உமக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். எங்களுடைய துதி ஸ்தோத்திர ஆராதனை பாடல்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தெரிவிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் செலுத்தும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, 15வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனுடைய சமாதானம் எங்கள் இருதயங்களிலே ஆளும்படியாய், தகப்பனே, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், ஆதலால் நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே சுவாமி, கடந்த வாரம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் பாராட்டின நன்மைகளுக்காய், இரக்கங்களுக்காய், தயவுகளுக்காய், நடத்துதலுக்காய், உம்முடைய பாதுகாப்புக்காய், உம்முடைய ஒத்தாசைக்காக, நீர் செய்த ஒவ்வொரு அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக கோடான கோடி நன்றியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் கிறிஸ்து இயேசுனுடைய வசனங்களினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலினாலும் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். 16வது வசனத்திலே, கிறிஸ்துவின் வசனம் எங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருக்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு எங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பாடி மகிழ அனுகிரகம் செய்யும். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை துதிக்கிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று நீர் வசனப்படுகிற ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களிலே தகப்பனே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு கூட சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் வேதத்தில் உள்ளதான ஞான பாட்டுகளினாலும் நாங்கள் போதிக்கிறது மாத்திரமல்ல, புத்தி சொல்லுகிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, பக்தியுடன் பாட உம்முடைய ஜீவ வசனங்கள், தேவ வசனங்கள் சகல ஞானத்தோடும் பூரணமாய் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் பரிபூரணமாய் வாசமாய் இருக்க, அது நிமித்தமாய் குமாரனும் எங்கள் பிதாவுமாகிய தேவன் எங்களோடு கூட வாசமாய் இருக்க ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த பாடல்கள் இருக்கக்கூடிய விசுவாசங்கள், இப்படிப்பட்ட பாடல்களை வேத வசனத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு ஏற்றி கொடுத்த தேவதாசர்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை நாங்கள் பக்தியுடன் பாட, புத்தியாய் ஞானமாய் பாட அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நாங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் நித்தமும் காணப்பட உதவி செய்யும். ஒரு நாளிலே கிறிஸ்துனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய கிரியை, எங்களுடைய சிந்தை இவைகளின்படி வாழ்ந்த எங்களை நீர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தைகளை பேச, கிரியைகளை நடப்பிக்க, சிந்தைகளை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், குமாரனாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த ஆவியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே. ஆமென். God bless you.